2023, 2024 ஆண்டுகளுக்குரிய ஆசிரியர் கலாசாலை இறுதி பரீட்சைகள் இன்று முதல் எதிர்வரும் 17ஆம் தேதி வரை 3 பரீட்சை நிலையங்களில் நடைபெறவுள்ளதாக பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து காங்கேசன்துறை வரை பயணிக்கும் யாழ்தேவி புகையிரதம் இன்று முதல் மீண்டும் தனது சேவையை ஆரம்பிக்க உள்ளதாக புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டின் 2வது மற்றும் 3வது காலாண்டுகளுக்காக 180 அலகுகளுக்கு மேல் மின்சாரத்தை பயன்படுத்தும் பிரிவினருக்கு மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்கும் நடவடிக்கை இன்று முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அழைப்பை ஏற்று குறிப்பிட்ட தினத்தில் தாம் ஆஜராக தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அசிஸ் போதைப் பொருளை நாட்டிற்குள் கடத்தி வந்து கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து வெளியேற முற்பட்ட இலங்கையர் ஒருவர் நேற்று விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பேலியகொடை மெனிங் பொது சந்தையில் நேற்று ஏற்பட்ட பாரிய தீ விபத்தினால் சுமார் 20 வர்த்தக நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது நாட்டை சூழவுள்ள வளிமண்டல தளம்பல் நிலை இன்று முதல் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வளர்ச்சியடையக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் காய்ச்சல் நிலைமை காரணமாக ஏற்கனவே தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த தெனியாய கல்வி வலயத்திற்குட்பட்ட 4 பாடசாலைகளை தொடர்ந்து மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கண்டி மஹியங்கனை பிரதான வீதியின் உடுதும்பர நிசர்வ பகுதியில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்தில் உந்துருளி சாரதி உயிரிழந்துள்ளார். மத்திய வங்கி மற்றும் திரைசேரி தொடர்பான சர்ச்சைக்குரிய பண கொடுக்கல் வாங்கல் குறித்து பாராளுமன்ற நிதிக்குழு சமர்ப்பித்துள்ள அறிக்கையானது உண்மையான குற்றவாளிகளை பாதுகாக்க முயற்சிப்பதாக சுயாதீன சட்டத்தரணிகள் சங்கம் குற்றம் சுமத்தியுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.